எக்ஸசைஸ் 2.4ல தேர்ட் சம் ஃபைண்ட் த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த சீக்வன்ஸை பாருங்களேன், எடுத்து எழுதிக்குவோம். 1/4, 2/9, 3/16 எக்ஸெட்ரான்னு போகுது. இல்லை அடுத்த 3 உறுப்புகளை நம்ம கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே என்ன தொடர்பு இருக்குன்னு பார்ப்போம். இங்கே மேலே பாருங்களேன், இங்கே 1, 2, 3 எக்ஸெட்ரான்னு போய்கிட்டு இருக்கு. கீழே நமக்கு வந்து எப்படி இருக்குது, 4, 9, 16. இந்த 4, 9, 16 பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இது 2 ஸ்கொயர்டு, இது 3 ஸ்கொயர்டு, இது 4 ஸ்கொயர்டுன்னு தெரியுது. மேலே நமக்கு பிரச்சனை இல்லை, இதை என்னன்னு காமனாக எடுத்துக்கலாம். அப்போ நம்ம ஏஎன் செஞ்சுக்குவோம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏஎன்கிறது பொது உறுப்பு. பொது உறுப்புக்கு நான் மேலே என்னன்னு எடுத்துக்கிறேன். என்னுக்கு நான் 1 கொடுக்குறேன், 2 கொடுக்குறேன், 3 கொடுக்குறேன், அப்படியே போய்கிட்டே இருக்கட்டும். இங்கே கீழே பாருங்களேன், கீழே வந்து 1 + 1 தான் 2 ஸ்கொயர்டு இல்லையா? அப்போ 1 + 1 அப்படின்னு வரும்போது 1ங்கிறது எண், இங்கே மேலே இருக்கிற எண்ணையே 1ன்னு எடுத்துக்கலாம். அது கூட என்ன பண்ணணும், 1 ஆட் பண்ணிவிட்டு அதை ஸ்கொயர் பண்ணால் தான் 1 + 1 2ன்னு கிடைக்கும். 2 ஸ்கொயர் தான் 4. நெக்ஸ்ட் இது இந்த இதுக்கும் போட்டு பார்ப்போமா. இங்கே 2 எடுக்கிறேன், என்னுக்கு நான் 2ன்னு எடுத்தேன்னா என்ன கிடைக்கும், 2 + 1 3 கிடச்சிரும். 3 ஸ்கொயர் பண்ணும்போது 9 கிடச்சிரும். அடுத்து என்னுக்கு நான் என்ன எடுக்க போகிறேன், 3ன்னு எடுக்க போகிறேன். என்ன நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், பிலாங்ஸ் டு கேபிட்டல் N, நேச்சுரல் நம்பர் தான் எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், என்னுக்கு நான் இப்போ 3 போடும்போது 3 + 1 4 கிடச்சிரும். 4 ஸ்கொயர்டு 16. அப்போது எனக்கு காமன் டேர்ம் தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்னுக்கு வேல்யூஸ் கொடுக்க போகிறேன். அடுத்து 4th டேர்ம் வேணும்னா என்னுக்கு நான் என்ன எடுப்பேன், 4 எடுக்க போகிறேன். அப்போ A4னா 4/4 + 1 த ஹோல் ஸ்கொயர்டு என்ன கிடைக்கும், 4 + 1 இங்கே 4 மேலே வச்சுக்குவோம், 5 ஸ்கொயர்டு. 5 ஸ்கொயர்டுனா நமக்கு தெரியும் 4/25. A4 வந்து 4/25 கிடச்சிருக்கு. அடுத்து என்னுக்கு நான் 5 எடுக்கிறேன். அப்போ A5 கண்டுபிடிப்போமா. A5 கண்டுபிடிக்கும் போது இங்கே 5 + 1 த ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ என்ன வரும், 5 6 ஸ்கொயர்டு வரும். 6 ஸ்கொயர்டு நமக்கு தெரியும். அப்போது 5 36, 6 6 36. அப்போ A5ம் தெரிஞ்சிருச்சு. அடுத்து A6 நமக்கு வேணும். அப்போ n = 3 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, 6. அப்போ A6 = இங்கே 6/6 + 1 த ஹோல் ஸ்கொயர்டு என்ன வரும், 6/7 ஸ்கொயர்டு. 7 ஸ்கொயர்டு நமக்கு தெரியும், 7 7s are 49, 6/49. இதுதான் A6. அப்போ நமக்கு 3 டேர்ம்ஸ் என்னென்ன, ஃபஸ்ட்டு 4/25, அடுத்து நெக்ஸ்ட் யார் 5/36, நெக்ஸ்ட் டேர்ம் 6/49. 3 டேர்ம்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ.